சாரி. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? எஸ் மேம். ஓகே. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ பார்த்துட்டு இருந்தோம் அப்படிதானே? ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணணும் நமக்கு. இப்போதைக்கு நமக்கு ஓகே தான். நம்மளோட கார்டு கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் தென் கார்டுக்கு பாக்ஸ் ஷேடோலாம் கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, என் சாம்பிள் ப்ராஜெக்ட்ல நான் எல்லாத்தையுமே ஓவராலாவே சென்டர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, பாடிய ஆக்சஸ் பண்ணி, செக்ஷன்ஸ ஆக்சஸ் பண்ணி நான் ஓவரால் ஒரு ஸ்டைல் குடுத்து வச்சேன். குடுத்து வச்ச உடனே தான் எனக்கு வந்து சென்ட்ரலைஸ் ஆச்சு. அத மட்டும் நம்ம வந்து ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா எலமெண்ட்டையுமே சென்டருக்கு வர்ற மாதிரி செட் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு சென்டர்ல இருக்கு. இதுவுமே சென்டரா இருக்கு. எனி இஷ்யூ? மேம் ஆ. எஸ் மேம். மை ப்ராஜெக்ட் மட்டும் லாஸ்ட் வாட்டி ரிப்பீட் பண்ணீங்களா? நான் லெஃப்ட் ஆயி வந்தேன். அந்த கார்டு கிரியேட் பண்றது எல்லாத்தையுமேவா? ஓகே. எஸ் மேம். ஓகே, ஓகே. நான் இந்த மேல உள்ளதுதான் பார்த்தேன். ம். ஓகே, ஓகே. ப்ராஜெக்ட் பார்த்தேன். ஓகே, ஓகே. நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே. நம்ம அத மட்டும் ஃபைனலைஸ்டா நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்றத பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு வந்து மை ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. மை ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் வச்சிருக்கோமா? மை ப்ராஜெக்ட்ஸ்ன்னு. ஓகே. அந்த டைட்டில வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர்லாம் பண்ணி சென்டர் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்றோம்னா, அதுக்குள்ள நமக்கு இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் பாருங்க. அதுக்குள்ள நமக்கு 2 கார்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த ஷாப்பிங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுல நம்ம வந்துட்டு கார்டு பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கார்டு பண்ண போறோம். அந்த கார்டு பண்றதுக்கு ஒரு டிவ்ல ப்ராஜெக்ட் கார்டு அப்படின்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு. அண்ட் தென் கீழ ப்ராஜெக்ட் ஒன்னுட்டு ஒரு டைட்டில் இருக்கு. சோ அதனால ஒரு இமேஜ் அண்ட் தென் ப்ராஜெக்ட் ஒன்னு டைட்டில். இதே மாதிரி தான் செகண்ட் கார்டும் இருக்க போது. அதுங்க ப்ராஜெக்ட் 1க்கு பதிலா டைட்டில் ப்ராஜெக்ட் 2 மாத்திட்டு, அதே மாதிரி இந்த இமேஜையும் ப்ராஜெக்ட் 2க்கு வேற ஒரு இமேஜ மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்ப 2 கார்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஃபைனலா அத வந்து டிசைன் பண்ண போறோம். ஸ்டைல் பண்ண போறோம். சோ இங்க எப்படி இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி டிஸ்ப்ளே ஆகுது இந்த 2 எலமெண்ட்டும். இப்படி பக்கத்துல பக்கத்துல டிஸ்ப்ளே ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து அந்த ஷூல என்ன பண்ணோம், டிஸ்ப்ளே கிரிட் யூஸ் பண்ணோமா? டிஸ்ப்ளே கிரிட்ன்னு யூஸ் பண்ணப்போ நமக்கு என்ன ஆச்சு? ஸ்க்ரீன் மினிமைஸ் ஆகும்போது, சைஸ் சின்னதாகும்போது 2 காலமா இருந்தது. கீழ 1 காலம் ஆகி, கீழ கீழ பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. பெரிய ஸ்க்ரீன் இருக்கும்போது 2 காலமாவும், சின்ன ஸ்க்ரீன் இருக்கும்போது 1 காலமாவும் பிரிண்ட் ஆகுது. சோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன யூஸ் பண்ணா தான் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்? டிஸ்ப்ளே கிரிட் யூஸ் பண்ணா தான் கிடைக்கும். சோ நான் என்ன பண்றேன்னா, டிஸ்ப்ளே கிரிட்ன்னு யூஸ் பண்ணிட்டு, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றேன். அப்படி யூஸ் பண்ணி என்ன பண்றேன்? ரிப்பீட், ஆட்டோ ஃபிட். அதாவது சைஸ பொறுத்து, ஸ்க்ரீனோட சைஸ பொறுத்து எனக்கு என்ன பண்ணிக்கணும்? காலம்ஸோட சைஸ் குடுத்துக்கோ அப்படின்னு குடுத்து நான் என்ன பண்றேன்? ஒவ்வொரு கார்டு என்ன சைஸ்ல இருக்கணும்னு நான் இங்க டிஃபைன் பண்றேன். 300 பிக்சல் சைஸ்ல இருக்கணும். அண்ட் தென் அதோட ஒவ்வொரு ஈக்குவல் ஃபிராக்ஷனா அது பிரிக்கும்ல. வழக்கம் போல நம்ம கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் குடுத்துட்டோம். குடுத்துட்டு இப்ப தான் நம்ம கார்ட ரிப்பீட்னா ரிப்பீட் ஆகாதா? ம். ரிப்பீட் நம்ம கொடுத்தா ரிப்பீட் ஆகாதா? ரிப்பீட் நம்ம எதுக்கு குடுப்போம்னா, எத்தன டைம் அந்த இது ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ இங்க வந்துட்டு இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு வந்து நம்ம காலம்ஸா குடுக்குறோம்ல. சோ எத்தன காலம்ஸா அது இருக்கணும். இப்போ ஒரு காலமோட இத தான் நம்ம இங்க குடுக்குறோம். ஓகேவா? ஒரு காலம். அதாவது ஒரு கார்டு, அதுதான் ஒரு காலம். அது எவ்வளோ இருக்கணும்னு தான் இங்க குடுக்குறோம். அது வந்து 300 பிக்சல்ல இருக்கணும். ஈக்குவல் ஃபிராக்ஷனா இருக்கணும். அப்படிங்கிறத குடுக்குறோம். நம்ம இங்க எத்தன கார்டு ஆட் பண்றோமோ, ஒவ்வொரு கார்டும் எத பொறுத்து ரிப்பீட் ஆகும்னா, இங்க ஆட்டோ ஃபிட்ன்னு குடுத்துருக்கிறதுனால, அதோட சைஸ பொறுத்து ரிப்பீட் ஆகும். இப்போ நான் இங்க பெரிய சைஸ் வச்சிருக்கிறதுனால 2 கார்டா நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஒரு காலம்ல 2 கார்டா ரிப்பீட் ஆகுது. இதே நான் சைஸ சின்னதாக்கும்போது, ஒரு காலமா மாறி கீழ கீழ வரும். அதுதான் அந்த ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி. அந்த ரிப்பீட்டுக்குள்ள தான் அந்த ஒவ்வொரு கார்டும் எத்தன காலம்ஸ்ல அ டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். ஆட்டோ ஃபிட்ன்னு நீங்க ரிப்பீட்டுக்குள்ள நீங்க ஆட்டோ ஃபிட்ன்னு குடுத்தீங்கன்னா, சைஸஸ பொறுத்து காலம்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்னா இங்க வந்து நீங்க வந்து என்ன நெனச்சுக்க கூடாதுன்னா, அது ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நெனச்சுக்க கூடாது. ரிப்பீட்னா இங்க எதுக்குன்னா,
ஒவ்வொரு காலம்ஸும் எப்படி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும்ங்கிறது தான் நீங்க இங்க ரிப்பீட்டுக்குள்ள குடுப்பீங்க. எத்தன காலம்ஸ்? 1 காலம்ஸா டிஸ்ப்ளே ஆகணுமா? 2 காலம்ஸா டிஸ்ப்ளே ஆகணுமா? அப்படின்னு குடுப்பீங்க. இல்ல நான் இதுல இதுக்கு முன்னாடி என்ன குடுத்திருப்பேன்னா, அ ஆட்டோ ஃபிட் குடுக்காம வேற என்ன குடுத்திருப்பேன்னா, 3ன்னு குடுத்திருப்பேன். அப்படின்னா என்ன பண்ணும்? 3 டைம்ஸ் காலம்ஸ் வரும். 3 காலம்ஸ் வரும். 4ன்னு குடுத்தேன்னா எனக்கு 4 காலம்ஸ் வரும். பட் நான் இங்க ரிப்பீட்டுக்குள்ள ஆட்டோ ஃபிட்ன்னு குடுத்திருக்கிறதுனால, ஸ்கிரீனோட சைஸஸ பொறுத்து எனக்கு காலம்ஸ் வரும். புரியுதா? ஓகே மேம். ம். மேம் 1F அது? அது வந்து ஈக்குவல் ஃபிராக்ஷன்ஸ்ல. இப்ப நான் ஒரு இது 300 பிக்சல்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இது 300 பிக்சல்ஸ் வச்சு வச்சு நான் வச்சிருக்கேன் அப்டின்னா, அதோட ஸ்க்ரீனுக்கு எத்தன 300 பிக்சல் அதால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அத வந்து ஸ்க்ரீன வந்து ஃபிராக்ஷன் பண்ணும். 1, 2 அப்டின்னு சொல்லிட்டு ஃபிராக்ஷன் பண்ணி வச்சுக்கும். ஃபிராக்ஷன் பண்ணி வச்சுட்டு, இப்போ ஒரு இது 300 பிக்சல்னா, இந்த ஸ்க்ரீன் சைஸ்ல 2 300 பிக்சல் தான் குடுக்க முடியும். அப்டிங்கிறத ஃபிராக்ஷன் பண்ணி வைக்கும். ஸ்க்ரீன ஃபிராக்ஷன் பண்ணி, அந்த ஃபிராக்ஷன்ல 300 பிக்சல், 300 பிக்சல். ஓகே. 2 இதா தான் இந்த ஸ்க்ரீன பிரிக்க முடியும். அப்படின்னு ஸ்க்ரீன பிரிச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி எத்தன கார்ட்ஸ் வைக்க முடியும் அப்படிங்கிறது அந்த 1FR தான் பிரிக்கும். ஈக்குவலா பிரிக்கும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ம். ஓகே. ஸோ அடுத்து என்னதுன்னா, அது 2த்துக்கும் நம்ம இப்ப ஃபைனலி இப்ப நம்ம கார்ட வந்து டிசைன் பண்ண போறோம். கார்டுனா என்னது? இந்த ப்ராஜெக்ட்ல இருக்குல்ல, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த கார்ட வந்து டிசைன் பண்ண போறோம். அதுக்கு என்னது? பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட்ன்னு குடுத்துட்டு, அண்ட் தென் அதுக்கு ஷேடோ குடுக்குறோம். ஷேடோ குடுத்து, அந்த ஷேடோ குடுக்குறோம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் ஒயிட்ன்னு குடுத்துட்டோம். அண்ட் தென் ஷேடோ வந்து 10 பிக்சல்ன்னு குடுத்துட்டோம். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் சாரி சாரி ஷேடோ இல்ல பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். பார்டர் ரேடியஸ் எதுக்கு குடுக்குறோம்? அப்டின்னா, நீங்க இங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க. நான் ஜூமிங் பண்ணி காமிக்கிறேன். நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்த பார்டர் கொஞ்சம் கர்வா இருக்கா? ஸ்கொயர் ஷேப்ல இல்லாம. எஸ் மேம். அதனால நமக்கு வந்துட்டு பார்டர் வந்துட்டு குடுக்குறோம். ஓகே. குடுத்துட்டு அண்ட் தென் பேடிங் 15 பிக்சல் எதுக்கு குடுக்குறோம் அப்டின்னா, இப்ப நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. பட் அத சுத்தி எப்படி இருக்குன்னா, ஒரு கேப் இருக்கா? 15 பிக்சல் கேப் இருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு என்னதுன்னா, பேடிங் வந்து 15 பிக்சல் குடுக்குறோம். அந்த கார்டுக்குள்ள உள்ள எந்த எலமெண்ட்னாலும் அத சுத்தி ஒரு 15 பிக்சல் நமக்கு கேப் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். அதுக்கு தான் இங்க பேடிங் 15 பிக்சல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகே. ஸோ குடுத்துட்டு, ப்ராஜெக்ட்டுக்குள்ள உள்ள அந்த இமேஜ் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு இருக்குல்ல, உள்ள அந்த இமேஜ் எப்படின்னா, ஆக்சுவலி நம்ம இந்த ப்ராஜெக்ட் கார்டுக்குள்ள இமேஜ் என்ன பண்ணியிருப்போம், ப்ராஜெக்ட் கார்டு எந்த டிவ்வுக்குள்ள இருக்கோ, அந்த டிவ்வுக்குள்ள தான் அந்த இமேஜையும் வச்சிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் 1யும் வச்சிருக்கோம். இப்ப நான் இங்க வித் 100% அப்படின்னு நான் குடுக்கும்போது, இமேஜ்க்கு வித் 100%ன்னு குடுக்கும்போது, அது வந்து அந்த கார்டோட மொத்த வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கும். இத நீங்க வித் 100% தான் குடுக்கணும்னு இல்ல. 200 பிக்சல் அப்படி கூட குடுத்துக்கலாம். பட் நான் இங்க வித் 100% குடுத்துக்கிறேன். கார்டு வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கும். அந்த கார்டோட மொத்த வித்தையும் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஆ பட் நம்ம பேடிங் 15 பிக்சல்னு குடுத்துருக்கிறதுனால, இங்க வந்துட்டு அத சுத்தி ஒரு 15 பிக்சல் மட்டும் கேப் மட்டும் கிரியேட் ஆகும். இது நம்ம ப்ராஜெக்ட் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். கேப் மட்டும் கிரியேட் ஆயிருக்கா? கிரியேட் ஆயிருக்கு. பட் வித் ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கு. பண்ணிட்டு அதோட ஹைட் நான் இங்க என்னன்னு குடுத்துருக்கேன்னா, 500 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்குன்னா, ஹைட் 500 பிக்சல், விட்த் வந்துட்டு அந்த கார்ட ஃபுல்லா ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் தென் பார்டர் ரேடியஸ் நான் அந்த இமேஜுக்கும் பார்டர் ரேடியஸ் குடுத்துருக்கேன். அதனால தான் என்ன ஆயிருக்கு, அந்த இமேஜும் ஒரு மாரி கர்வ்டா டிஸ்ப்ளே ஆகுது. புரியுதா? பட் வந்துட்டு இத கொஞ்சம் சின்னதாக்கி சென்டரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் பண்ணணும். பண்ணுவோம். ஓகே. ஹைட்டையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் 500 பிக்சல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. 400 பிக்சல் ஓகேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த 400 பிக்சல் ஓகே. ஸோ 400 பிக்சல். இப்போ அடுத்து என்னன்னா, இங்க நீங்க வந்து இந்த கார்ட டச் பண்ணீங்க அப்டின்னா, ஹவர் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அது வந்துட்டு சைஸ் இன்கிரீஸ் ஆகி, டிக்ரீஸ் ஆகுதா? ஸோ இத நம்ம குடுக்கணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அனிமேஷன் குடுப்போமா? அததான் இப்போ குடுக்க போறோம். அனிமேஷன் மீன்ஸ் அந்த ஹவர் பண்ணும்போது எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாகுதா? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் குடுக்க போறேன்ல,
இந்த அனிமேஷன வந்துட்டு நீங்க நெறைய இதுல யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த கார்டு இது இப்டி டச் பண்ணும்போது இப்டி மூவ் ஆகுதுல்ல. இந்த அனிமேஷன நீங்க நெறைய இதுல யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாரி கார்டு நீங்க யூஸ் பண்ணிட்டாலே, இந்த அனிமேஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ நான் இப்ப பண்றத அப்டியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய இடத்துல நம்ம இந்த இத அப்டியே யூஸ் பண்ணுவோம். ஹவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்டின்னா, ஓகே. நீங்க தான் இப்ப சொல்லணும். நம்ம நெறைய படிச்சோம். டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் படிச்சோம், ஸ்கேல் படிச்சோம், ஸ்க்யூ படிச்சோம். இந்த மாதிரி இப்ப நான் கிளிக் பண்ணும்போது, அதோட சைஸ் ஏதோ பெருசாகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் குடுக்குதா? இத நான் கொண்டு வரணும்னா, என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் டிரான்ஸ்ஃபார்ம்ல? டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட் யூஸ் பண்றது மீன் அது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஒரு எலமெண்ட்ட நீங்க மூவ் பண்றீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. பட் இங்க நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது என்லார்ஜ் ஆகுற மாரி இருக்கு. அந்த சைஸ் வந்து பெருசாகுது. புரியுதா? நான் கிளிக் பண்ணும்போது, அந்த கார்டோட சைஸ் வந்து எனக்கு பெருசாகுது. கிளிக் இல்ல மீன்ஸ் ஹவர் பண்ணும்போது. அப்போ வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டிரான்ஸ்லேட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சைஸ சாரி மூவ் பண்றதுக்கு. இப்போ இந்த எலமெண்ட் இங்க இருக்கிற எலமெண்ட் கொஞ்சம் மூவ் ஆகணும். அந்த மாரி மூவிங் எஃபெக்ட் வேணும்னா தான் நான் வந்து டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவேன். என்லார்ஜ் ஆகணும் அப்டின்னா என்லார்ஜ் ஆகணும்னா நான் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே மேம். ம். சோ டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். ஸ்கேலு எவ்வளோ தூரம் அப்டின்னா, ஒரு 1.05 இதுதான் மேக்ஸிமம் எப்போதுமே இவ்ளோ தான் என்லார்ஜ் பண்ணுவோம். அத தாண்டி நம்ம என்லார்ஜ் பண்ண மாட்டோம். ஷூக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ தான் என்லார்ஜ் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஷூலயும் வந்துட்டு இந்த ஷாப்பிங் கார்ட்ல அந்த ஷூவோட இமேஜ் வந்து என்லார்ஜ் பண்ணியிருப்போம். அப்போ இதே ஸ்கேல் அளவு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் மேக்ஸிமம் இந்த ஸ்கேல் அளவு தான் யூஸ் பண்ணுவேன். அது உங்களோட விஷ் தான். எவ்வளோனாலும் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் இந்த ஸ்கேல் அளவு யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அத தாண்டி இமேஜ் பெருசானா நல்லா இருக்காது. ஓகே. சோ, அதனால நான் இவ்வளவுக்குள்ள இமேஜ வந்துட்டு சாரி இது நமக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். இது ஒர்க் ஆகுது. பட் நீங்க ஒரு ஸ்மூத்திங் எஃபெக்ட் உங்களுக்கு இல்ல. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டக்கு, 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 டக்குன்னு மூவ் ஆகுற மாரி இருக்கு. ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் இல்ல. இது நம்ம படிச்சிருப்போம். பட் உங்களுக்கு நெனவு இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? எதுக்கு இந்த மாரி அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது, அந்த அனிமேஷன் ஸ்மூத்தா இருக்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். நம்ம அனிமேஷன் குடுத்தா மட்டும் போதாது. அது ஸ்மூத்தாவும் இருக்கணும். அந்த மாரி ஸ்மூத் எஃபெக்ட் குடுக்குறதுக்கு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுதான் டிரான்சிஷன். டிரான்ஸ்லேட் வேற, டிரான்சிஷன் வேற. ஓகே. டிரான்சிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் குடுக்குறீங்க அப்டின்னா, அது வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் ஆகுறதுக்கு டிரான்சிஷன் குடுப்பீங்க. டக்கு டக்குன்னு நமக்கு மூவ் ஆகுறதுனால தானே அது ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. சோ, அதுக்கு ஒரு டியூரேஷன் மாதிரி நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, இது கொஞ்சம் ஸ்மூத்தா மூவ் ஆகும். ஓகே. சோ, அதுதான் டிரான்சிஷன். சோ, அந்த டிரான்சிஷனை நம்ம இங்க குடுக்குறோம். பட் ஸ்டில் நமக்கு ஒரு கேப் கிரியேட் ஆகுறதுனால, வந்து இப்டி இருக்கு. சரி அதையும் நம்ம மாத்திருவோம். ஃபைனலா நம்ம வந்து பாடிக்கு எல்லாத்துக்கும் வந்து குடுத்து மாத்திரலாம். ஓகே. ம். நான் அத ஒரே ஒரு நிமிஷம். நான் செக்ஷன எல்லாத்துக்கும் ஓவராலா சென்ட்ரலைஸ் பண்ணி பாக்குறேன். எப்டி இருக்குன்னு. லெட்ஸ் செக். இது வந்து காமனா எல்லா செக்ஷனுக்கும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ நான் செக்ஷன் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி, செக்ஷன வந்துட்டு பேடிங் குடுத்து, பேடிங் எவ்வளோ குடுக்குறேன்னா, 16 பிக்சல் 10%. ம்.
ஓகே. கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, எல்லா செக்ஷன் அதாவது நமக்கு எப்ப இந்த சென்ட்ரல் பண்ற ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த செக்ஷன்ஸ்க்கு வரும்போது தான், அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, காமனா எல்லாமே இங்க 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 ஒட்டி இருக்கிறது. நான் என்ன பண்றேன்னா, எல்லா செக்ஷன்ஸயுமே பேடிங் குடுத்து 60 பிக்சல் மூவ் பண்றேன். ஓகேவா? 60 பிக்சல் மூவ் பண்ணா என்ன ஆகும்? அப்படின்னா, அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து 60 பிக்சல் மூவ் ஆகும். நான் ஒரே இதுல பேடிங் 60 பிக்சல் 10%ன்னு குடுத்துருக்கேனா, இப்போ இந்த டிவ் எடுத்துக்குவோம். இந்த எல்லா எலமெண்ட்டுக்கும் இடையில இந்த டிவ்வுக்கும், இந்த செக்ஷனுக்கும், இந்த செக்ஷனுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கா? ஒரு கேப் இருக்கு. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்டின்னா, இப்ப இந்த செக்ஷன் எடுத்துக்கோங்க. மை ஸ்கில் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேடிங் 60 பிக்சல்னு குடுத்தேனா, அப்டின்னா என்ன அர்த்தம்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து 60 பிக்சல், ரைட் சைட்ல இருந்து 60 பிக்சல் நவுத்தி சென்டருக்கு கொண்டு வந்துரும். ஓகேவா? அது பண்ணிரும். 2வது குடுத்த 10% எதுக்கு அப்டின்னா, டாப்ல இருந்து இந்த 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 அபௌட் மீ செக்ஷனுக்கும், மை ஸ்கில்ஸ்க்கும் இடையில ஒரு கேப் கிரியேட் பண்ணுது. ஓகேவா? டாப்ல இருந்து ஒரு 10% கேப் கிரியேட் பண்ணுது. நான் இது குடுக்காம லெட்ஸ் சி. ஓகே தான். பட் ஸ்டில் நமக்கு வந்து 10% குடுத்தா தான் அது இன்னும் சென்ட்ரலைஸ் ஆகுது. ஓகேவா? சோ 10% குடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்னும் சென்ட்ரலைஸ் ஆகுது. ஓகே. சோ ஓவராலா நம்ம என்ன பண்ணிட்டோம்? சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம். இதுக்கு தனித்தனியா நம்ம பண்ணாம, நான் இவ்ளோ நேரம் ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர், இது சென்டர்ன்னு குடுத்து பார்த்தேன். பட் ஸ்டில் அது சென்டர் ஆகல. அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த மாரி செக்ஷன ஆக்சஸ் பண்ணி ஓவராலா நான் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்பன்னா எல்லா எலிமெண்ட்டுமே பேடிங் குடுத்ததுனால லெஃப்ட்ல இருந்தும், ரைட்ல இருந்தும் 60 பிக்சல், அப்புறம் டாப்ல இருந்தும், கீழ இருந்தும், எல்லா சைட்ல இருந்தும் கேப் கிரியேட் ஆகி சென்ட்ரலைஸ் ஆகும். ஓகே. கரெக்ட்டா தானே பண்ணிட்டு இருக்கோம். ம். சோ, இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? இங்க நம்ம சென்டர் பண்ணிட்டோம். ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு, பட் இன்னும் ஸ்மூத் ஆகலையே! இந்த லெவலுக்கு ஸ்மூத் ஆகலல்ல? ப்ராப்பர்ட்டி கரெக்ட்டா தானே யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்சிஷன் 0.3 செகண்ட்ஸ். இந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கணும். வெயிட் அ மினிட். கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கேனா ப்ராப்பர்ட்டி? மினிட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்னு பார்க்குறேன். நம்ம பண்ணும்போது ஆக்சுவலி நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஸ்டில் அது மிஸ்டேக்ஸ் வருது. ம். சாரி, சாரி. நான் இமேஜுக்கு 0.3 செகண்ட்ஸ் குடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு குடுக்கணும்னா, கார்டுக்கு தான் குடுக்கணும். ஏன்னா, கார்டு தானே நம்ம வந்துட்டு ஹவர் பண்ணும்போது தானே நம்ம ஸ்கேலு, டிரான்ஸ்ஃபார்ம்லாம் குடுக்குறோம். அப்போ வந்து நம்ம கார்டுக்கு ப்ராஜெக்ட்டோட கார்டுக்கு தான் என்னது ஸ்மூத் எஃபெக்ட் குடுக்குறதுக்காண்டி 0.3 செகண்ட்ஸ்ன்னு குடுக்கணும். ஓகே. இப்போ வந்து ஸ்மூத் ஆயிரும். ஓகே. அதே மாரி ஸ்மூத் எஃபெக்ட் ஆயிட்டா, இங்க நம்மளுக்கு இருக்கிற மாரியாவே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு மாரி டக்கு டக்குன்னு அந்த எஃபெக்ட் இருந்ததுனால, ஒரு ஸ்மூத்னஸ் இல்ல. இப்போ வந்து ஸ்மூத்னஸ் வந்துடுச்சு. ஓகே. கிளியரா? இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? செக்ஷன் எப்படி மாத்தணும் அதெல்லாம் புரிஞ்சது தானே? இப்ப நம்ம அடுத்து என்ன செக்ஷன் பார்க்கணும்? கான்டாக்டும், ஃபூட்டரும் மட்டும் பார்க்கணும். நமக்கு இன்னைக்கு டாகில் பட்டன் பார்க்க டைம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. அத எல்லாரும் வந்த உடனேயே கூட இன்னொரு டைம் பார்த்துடலாம். இத மட்டும் பார்ப்போம். கான்டாக்டும் அண்ட் தென் கீழ உள்ள ஃபூட்டரும் பார்ப்போம். ஸோ கான்டாக்ட் ஒண்ணும் இல்ல. 3 ஆ ஐகான்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். கீழ ஃபூட்டருக்கு கலர் இது பண்ணி இந்த டயலாக் எழுதணும் அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் செக்ஷனுக்குள்ள போகும். கான்டாக்ட் செக்ஷன்ல வந்துட்டு
மெயினா என்னன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் ஐகான்ஸ் தான் ஆட் பண்ண போறோம். அத டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் வச்சு டிஸ்ப்ளே பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ அந்த எல்லா ஐகான்ஸுமே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டச்சபிள். அதாவது அத டச் பண்ணா வேற ஏதோ பேஜுக்கு லிங்க் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையுமே நம்ம ஆங்கர் டேக்ல குடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, கான்டாக்ட்க்கு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்றேன். வழக்கம் போல அந்த செக்ஷனுக்கு ஒரு ஐடி நேம். அந்த ஐடி என்னன்னு குடுத்துக்கலாம்னா, கான்டாக்ட் அப்படின்னு ஐடி குடுத்துக்கலாம். ஓகே. ஐடி வந்துட்டு கான்டாக்ட். கான்டாக்ட்ன்னு ஐடி குடுத்தாச்சு. இப்போ ஐடி குடுத்த உடனே மேல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இங்க போயிட்டு கான்டாக்ட் இங்க வந்து செட் பண்ணிடணும். லிங்க் கால் பண்ணாதான் என்ன ஆகும்? அத கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த பேஜ் போகும். இப்போ ஒரு H1 டேக் சாரி H2 டேக் H2 டேக்ல வந்துட்டு நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா, கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் மாரி. அஸ் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு டிவ் ஓப்பன் பண்றேன். எதுக்கு? அந்த 3 ஐகான்ஸையும் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த டிவ்வுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஆ சோசியல் மீடியா ஐகான்ஸ் தானே? ஸோ சோசியல் ஐகான்ஸ். நீங்க கான்டாக்ட்ஸ்ன்னு கூட குடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆங்கர் டேகுக்குள்ள அந்த ஐகான்ஸ குடுக்கணும். இங்க குடுத்தோம்ல, ஃபோன் ஐகான் இன்சர்ட் பண்ணோம்ல, இந்த இதுல. அதே மாதிரி தான். சேம் டூ சேம். அதே மாதிரி இங்க வந்துட்டு ஐகான்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல சர்ச் பண்ண ஆரம்பிப்போமா? ஃபாண்டாசம்குள்ள போயிட்டு ஃபாண்டாசம்குள்ள போயிட்டு நீங்க இந்த ட்விட்டர் ஐகான்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணீங்கன்னா அது வரும். இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஐகான் இருந்துச்சு? லிங்க்டின் ஐகான் இருந்துச்சா? சோ இதானே இருந்தது. சோ இத வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம ஆங்கர் டேக்குள்ள போட்டுக்கலாமா? சோ ஆங்கர் டேக்குக்கு நம்ம இது வைக்கணும்ல HREF இப்போதைக்கு ஸ்லாஷ் வச்சுக்கலாம். இதே மாதிரி திருப்பி ஒரு ஆங்கர் டேக். அந்த ஆங்கர் டேக்குள்ள என்ன இருந்துச்சு? ட்விட்டரோட சிம்பிள் இருந்ததா? சோ நான் இங்க போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுல போயிட்டு ட்விட்டரோட சிம்பிள் டச் இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். இந்த ட்விட்டர் இருந்ததா? இந்த ட்விட்டர் இருந்ததா? இந்த ட்விட்டர் தான் இருந்தது. ஒரு மாதிரி பேக் எல்லாமே ஃபில் ஆகி தான் இருந்தது. சோ இந்த ட்விட்டரோட ஐகான்ஸ போட்டுக்கிறேன். and then HREF உள்ள ஸ்லாஷ் ஹஷ். அடுத்து திருப்பி ஒரு ஆங்கர் டேக். அந்த ஆங்கர் டேக்குள்ள என்ன என்ன இருந்துச்சு? Facebook இருக்கா? ஓகே. Facebookக்குள்ள போய்க்கோங்க. அடுத்து Facebook டைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ எக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதான் இப்ப லேட்டஸ்ட் ட்விட்டரோட ஐகான். மேம் ஆ மேம் அந்த லிங்க் மட்டும் தான் மேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். புரியல. இந்த ஐகான் லிங்க் இருக்கலாம் மேம். ஆ அதை மட்டும் தானே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஆமா. எனக்கு ரன் ஆகும்போது அந்த ஐகான் இமேஜே வரல மேம். நீங்க மேல இந்த லிங்க் போட்டீங்களா? இந்த லிங்க் இந்த இருக்குல்ல இது லிங்க் ஸ்டைல் ஷீட் இந்த லிங்க் போட்டீங்களா? போட்டேன் மேம். போட்டீங்களா? ஆனாலும் வரலையா? வரவே இல்லை. நான் வந்து சாட் பாக்ஸ்ல போட்ட லிங்க் காப்பி பண்ணி போட்டீங்களா? இல்ல நீங்க கூகுள்ல இருந்து எடுத்து போட்டீங்களா? அதுவும் போட்டு பார்த்தேன் மேம், வரல. அப்புறம் கூகுள்லயும் எடுத்து போட்டு பார்த்தேன், அப்படியும் வரல மேம். அப்படியா? சரி ஓகே. நான் லாஸ்ட் சொல்லட்டுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இது பண்ணலாம். ஓகே. ஓகே மேம். ம். ஓகே. சோ இத வந்துட்டு நான் இந்த லிங்க் போட்டுக்கிறேன். ஓகே.
பட் நீங்க அந்த இது போட்டு இது குடுத்தாலே வந்துரும். அந்த ஒரே ஒரு அந்த லிங்க் ரிலே ஷீட் அத வந்து போடணும். அண்ட் தென் இந்த ஃபாண்டாசம்லேருந்து எடுத்து போட்டீங்கனாலே வந்துரும். உங்களுக்கு வரலன்னா, சரி ஓகே. நம்ம அத பார்க்கலாம். ஓகே. இப்போதைக்கு நமக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது. ம். இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, ஃபைனலி ஸ்டைல் பண்ண போயிரலாம். ஸ்கில் செக்ஷன ஸ்டைல் பண்றதுக்கு வந்துட்டு சரி கான்டாக்ட்ட ஸ்டைல் பண்ணணும். சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இதுலயே நெறைய வேலை இருக்கு. அது பேக்கிரவுண்ட் கலரா மாத்தணும், ரேடியஸ் மாத்தணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து கான்டாக்ட்ன்னு நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஸ்டைல் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, ஓவரால் டிவ்வுக்கு வந்து நம்ம என்ன நேம் குடுத்தோம்? கான்டாக்ட் டாட் டிவ் ஸ்லாஷ் தானே போடணும் அப்டி பார்த்தா. ஸ்லாஷ் கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்பதான் எல்லா எலமெண்டோட இதுவும் சென்டர் ஐ மீன் அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டருக்கு வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சோஷியல் ஐகான் அந்த டிவ் ஆக்சஸ் பண்றேன். அந்த டிவ் ஆக்சஸ் பண்ணி டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் ஏன்னா அது ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. ஸ்டில் நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து கேப்லாம் கொடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அதுக்கு அடுத்து கேப் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவுல கேப் வந்து ஒரு 10 பிக்சல் இல்ல 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் see இது வரைக்கும் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். சென்டருக்கு வந்துடுச்சு. ஒரு 10 பிக்சல் கேப் வந்துடுச்சு. ஓகே இந்த டிசைன் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம என்னன்னா அந்த ஆங்கர் டேக் கொடுத்த டிசைன் அப்படியே இங்கேயும் ஃபாலோ ஆகுது. அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோஷியல் ஐகான்ல உள்ள சோஷியல் ஐகான்ஸ் ஏ தென் அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கலர் வந்துட்டு அதாவது அந்த ஐகான் அந்த ட்விட்டரு அதுக்குள்ள உள்ள அந்த இது இருக்குல்ல இந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஒயிட் கலர் அதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலர்னு மாத்துவோம். ஓகே பேக்ரவுண்ட் வந்துட்டு ஆரஞ்சா மாத்துவோம். அப்புறம் ஆஃப்டர் தட் பேடிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா அது எல்லாமே சின்னதா இருக்கு. ஸோ வந்துட்டு சின்னதுன்னா இது எல்லாமே கொஞ்சம் பேடிங் கொடுத்து சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். பேடிங் எவ்வளவு கொடுக்கலாம்னா ஒரு 10 பிக்சல் பேடிங் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட பார்டர் ரேடியஸ் வந்துட்டு எல்லாமே ரவுண்டா இருந்தது. நமக்கு இங்க ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா அதனால பார்டர் ரேடியஸ் வந்துட்டு 50%ன்னு கொடுத்துக்கிறேன். 50%ன்னு கொடுத்தா எல்லாமே ரவுண்ட் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் ஃபாண்டோட சைஸ் தட் மீன்ஸ் இந்த எலமெண்டோட சைஸையும் நான் 20 பிக்சலா மாத்திக்கிறேன். ஓகே ஃபைனலி நமக்கு வந்துட்டு இது வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டு. இப்போ நமக்கு வந்துட்டு ஹவர் பண்ணா ஜஸ்ட் அதோட இது மட்டும் சேஞ்ச் ஆகணும். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும்.
டாட் சோஷியல் ஐகான் வந்து ஹவர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஒயிட் ஃபார்மேட்ல நமக்கு சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் எதுவா சேஞ்ச் ஆகும்னா ஒயிட் வேண்டாம். இந்த கலர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சி. பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடணும். பேக்ரவுண்ட் கலர் இல்ல பேக்ரவுண்ட் கலர்னா சாரி ஏவோட ஐ மீன் அந்த ஆங்கர் டேக் கிளிக் பண்ணும்போது ஒரு ஐகான்ஸையும் நம்ம ஆங்கர் டேக் உள்ள தானே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆங்கர் டேக் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகணும்னா ஆரஞ்சுலயே ரைட் ஆரஞ்சு இருக்குமா, ஆரஞ்சுலயே இந்த மாதிரி ஒரு கலர். சி இது நல்லா இல்ல. இங்க என்ன கலர் கொடுத்துருக்காங்க? இங்க வந்து ஆக்சுவலி டார்க் ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். நான் இங்க ஜூமிங் பண்றதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே, டார்க் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்களா? நான் அந்த கலரை ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். ஒரு மாதிரி இதுல வந்துட்டு நம்ம ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். இப்ப பாக்கலாமா? ஓகே. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தாச்சு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஐகான்ஸ்குள்ள உள்ள அந்த ட்விட்டர் சிம்பிள், அந்த பேட் சிம்பிள், ஃபேஸ்புக் சிம்பிள்லாம் இருக்குல்ல, அத வந்துட்டு ஒயிட் கலர்ல குடுத்துட்டு, அதுக்கு பேக்ரவுண்ட்ல கலர் வந்துட்டு நான் என்ன மாத்திருக்கேன் அப்டின்னா, ஆரஞ்சு கலர்ல மாத்திட்டு, பார்டர் ரேடியஸ் 50%ன்னு குடுத்தப்போ, எனக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ரவுண்டா மாறிடுச்சு. மாறுனதுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேடிங் 10 பிக்சல். பேடிங் 10 பிக்சல் எதுக்கு அப்டின்னா, பேடிங் 10 பிக்சல் எதுக்கு அப்டின்னா, இப்ப இந்த லிங்க்டின் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல, அத சுத்தி நமக்கு கேப் கிரியேட் ஆகணும்காண்டி பேடிங்கு. அண்ட் தென் அதோட சைஸ பெருசாக்கணுங்கிறதுக்காண்டி ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓவரால் அந்த ஐகானே பெருசாகணுங்கிறதுக்காண்டி ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல்னு குடுத்துருக்கேன். அண்ட் தென் ஹவர் ஆகும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதையும் குடுத்துருக்கேன். ஓகே. நம்ம இங்க வந்து பாட்டம் வந்துட்டு பார்டர் நன்னுன்னு குடுத்துறலாம். பட் அது குடுக்காமலே அந்த எஃபெக்டும் சேர்த்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. அதனால தான் நான் அத எடுக்காம விட்டுட்டேன். ஓகே. ஃபைனலி கான்டாக்ட் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். டவுட்ஸ்ன்னா கேட்டுருங்க. ஓகேவா? சொல்லிட்டே போறேன். இன்கேஸ் ஃபாஸ்ட்டா போற மாரி இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. அண்ட் தென் ஃபூட்டருக்கு இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா? ஃபூட்டருக்கு வருவோம். ஃபூட்டருக்கு என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணி, அண்ட் தென் கீழ இந்த மாதிரி. இது வந்துட்டு நான் மேக்ஸிமம் நீங்க நெறைய வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. லாஸ்ட் லைன். இது எதுக்குன்னா, ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எழுதியிருப்பாங்க. ஸோ, அதே மாதிரி ஒரு ஒரு வெப்சைட் மாதிரியாவே தெரியணும் அப்படிங்கிறதுனால, நம்ம ஜஸ்ட் இந்த இத ஆட் பண்றோம். ஆப்ஷனல் தான். பட் மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்லயும் இருக்கும். ஆ அதனால இந்த ஃபூட்டர் நம்ம வந்து ஆட் பண்றோம். சில வெப்சைட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ஃபூட்டர்லயே கான்டாக்ட் குடுத்திருப்பாங்க. இருக்குல்ல, இந்த ஃபூட்டரையே கொஞ்சம் பெருசாக்கி, அதுக்குள்ளேயே அவங்களோட கான்டாக்ட்ஸ், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. இங்க நமக்கு வந்து அப்படி குடுக்கல. இங்க ஜஸ்ட் நான் வந்துட்டு கான்டாக்ட்ன்னு தனி பேஜ் வச்சுட்டு இத குடுத்துருக்கேன். நீங்க வந்துட்டு இந்த ஃபூட்டர்லயே உங்களோட அட்ரஸ், உங்களோட லொகேஷன் எல்லாம் குடுத்தாலும் பிரச்சனை இல்ல. சரி. ஃபூட்டர்ல ஆக்சுவலி என்ன இருந்துச்சு? ஃபூட்டர்ல பெருசா ஸ்டைல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு டிவ் வச்சுக்கணும். அந்த டிவ்ல ஒரு பேக்கிரவுண்ட் கலர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபூட்டர வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபூட்டர் டேக்ன்னு ஒண்ணு படிச்சோம் இல்லையா? அந்த டேக்க யூஸ் பண்ணி பண்றேன். இவ்ளோ நேரம் பண்ணதெல்லாம் செக்ஷன்ஸு. ஸோ ஃபூட்டர் வந்து லாஸ்ட்டா பண்றதுனால ஃபூட்டர் டேக்குள்ள வச்சு பண்றேன். பண்ணிட்டு, இப்போ அந்த ஃபூட்டருக்குள்ள எழுதுறோம் இல்லையா? ஒரு இத எழுதுறேன்ல. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மாதிரி வந்திருக்கா?
இந்த சிம்பிள் வரணும் அப்படின்னா, நீங்க எப்படின்னா, டைரக்ட்டா அந்த சிம்பிள நீங்க உங்களால போட முடியாது. உங்களோட கீபோர்ட்ல அப்படி ஒரு சிம்பிளே இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க போயிட்டு ஆம்பர்சாண்ட் சிம்பிள் இருக்குல்ல, ஆம்பர்சாண்ட கிளிக் பண்ணிட்டு காப்பி அப்படின்னு எழுதணும். இங்க வந்துருதா ஆம்பர்சாண்ட் காப்பி. இந்த டெக்ஸ்ட் அங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சிம்பிள் கிரியேட் ஆயிடும். நம்மளோட இத ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். சிம்பிள் இங்க வந்திருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துரும். ஒரு சில மேல ரவுண்ட் பண்ண மாரி. ஓகே. அதுக்கு நீங்க என்ன ஆம்பர்சாண்ட் காப்பி போடணும். அப்புறம் மிச்சம் உள்ளத அப்படியே நீங்க போட்டுக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சா? ஓகே. இப்ப நம்மளுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்து அண்ட் தென் இதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணணும். ஸோ அத மட்டும் நம்ம இப்ப பண்ணலாம். ஓகே. டாகிள் பட்டனும் பாத்துரலாம்னு நெனைக்கிறேன். பாத்துருவோம். ஹீரோ செக்ஷன், அபௌட் செக்ஷன் பார்த்தீங்களா, இப்பவே குழம்புதா? ஸோ அந்த மாரி நல்லா குழம்பும். அதனால எப்போதுமே கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே. ஸோ இத வந்து ஃபூட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபூட்டர டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஃபர்ஸ்ட் குடுத்துக்கலாம். ஃபூட்டருக்கு நம்ம பெருசா எந்த கிளாஸ் நேம் எதுவுமே வைக்கல. ஸோ அதனால காமனா ஃபூட்டர் அந்த டேக்க ஆக்சஸ் பண்ணி, அதுல வந்துட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ட சென்டர் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி ஆஷ் கலந்த ஒரு பிளாக்கிஷ் கலர்ல இருந்தது. அதனால அத மட்டும் மாத்திக்கிறேன். இந்த கலர்ல தான் நெனைக்கேன். இதையும் லைட்டா ஓகே. டெக்ஸ்ட்டோட கலர வந்து மாத்தணும்ல. டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட்ன்னு குடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலர வந்துட்டு ஒயிட். அப்புறம் அதோட பேடிங். நீங்க வந்துட்டு அது வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது இல்ல. என்னோட ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கா? ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பேடிங் குடுத்தா தான் என்ன ஆகும்? இந்த டெக்ஸ்ட்ட சுத்தி கேப் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கேப் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்டரோட சைஸும் இன்கிரீஸ் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேடிங். இல்லன்னா இங்க வித் ஹைட் கூட குடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து இங்க வந்து நான் பேடிங் குடுக்குறேன். பேடிங் குடுக்க ரொம்ப ஈஸி. பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் பேடிங் குடுக்குறேன். ம். ஓகே. இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை. இந்த கான்டாக்ட் அஸ்ஸும் இதோட ஃபாண்ட்டையும் மட்டும் மாத்திரலாம். இந்த இதோட ஃபாண்ட் என்னன்னு குடுத்துக்கலாம் அப்டின்னா, ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு இந்த ஏரியல் ஃபாண்ட்ட மாத்திக்கிறேன். அப்புறம் இந்த கான்டாக்ட் அஸ்ல வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு ஆ ஏரியல். ம். ஓகே. ஸோ எல்லாமே இப்போ ஒரே ஃபாண்ட்ல வந்துருச்சு. ஸோ அதே அனிமேஷன் குடுத்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஆஃப்டர் தட் ஜூம் இன் பண்ணி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம இதே மாரி ப்ராஜெக்ட்ஸ் மாரி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க போகும். அபௌட் மீ கிளிக் பண்ணா அபௌட் மீ பேஜுக்கு போகும். ஸ்கில்ஸ கிளிக் பண்ணா ஸ்கில்ஸ் பேஜுக்குள்ள போகுது. ப்ராஜெக்ட்ஸ கிளிக் பண்ணா ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போகுது. அண்ட் தென் இந்த கான்டாக்ட் கிளிக் பண்ணா அந்த கான்டாக்ட்ஸ் பேஜுக்குள்ள போகுது. ஸோ நம்மளும் அதே மாரி ஒரு ப்ராஜெக்ட்ட ரெப்ளிகேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க படிச்சதுலயே ரொம்ப என்னது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகே. நீங்க உங்க போர்ட்ஃபோலியோன்னு ஆட் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் பெட்டராவும் பண்ணலாம். ஓகே. ஸோ எனி டவுட் இதுல? ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ. ஓகே. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே இருக்கு. நம்ம வந்து
டாகிள் பட்டனை மட்டும் ஒரு ரிப்பீட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கோட நான் கட் பண்ணல. கோட வச்சே உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. ஸோ டாகிள் பட்டன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் அகைன் சொல்லிடுறேன். ஸோ டாகிள் பட்டன்னா என்னன்னா, ஜஸ்ட் இப்ப நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இவ்ளோ பெரிய சைஸ்ல இந்த மாதிரி ஒரு லேப்டாப்ல ஓபன் பண்ணும்போது இப்படி உங்களுக்கு ஹோம், அபௌட் மீ எல்லாம் பக்கத்துல பக்கத்துல ஹாரிசான்டலா டிஸ்ப்ளே ஆகுது. இதே ஒன்ஸ் நீங்க ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாம்பர்கர் சிம்பிள் ஷோ ஆகும். ஓகே, அது ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஹோம், அபௌட் மீ இது ஷோ ஆகும். இது ஏன் அப்படின்னா ஸ்கிரீனோட சைஸ் சின்னதாகும் போது இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ம் நீங்க இன்புட் படிச்சிருப்பீங்க அப்படிதானே? இன்புட்ல சோ நீங்க இன்புட் படிச்சிருப்பீங்க. நான் கமெண்ட் பண்ணிட்டே டைப் பண்றேன். ஓகேவா? சோ நான் டைப் பண்றத மட்டும் பாருங்க. ஓகே. நீங்க ஆம், என்ன படிச்சிருப்பீங்கன்னா இன்புட் டேக் பத்தி படிச்சிருப்பீங்க அப்படிதானே? இன்புட் டேக் எதுக்கு யூஸ் ஆகும்? நீங்க ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றீங்க HTML அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுப்பீங்க. அதுக்கு கீழ ஒரு ஒரு சின்ன ஃபில் பண்றதுக்கு வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ள எப்படின்னா நீங்க நேம் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதான் இன்புட் டேக். உங்களுக்கு தெரியும் தானே? இந்துமதி நீங்க தான் டாகிள் பட்டன் உங்களுக்காண்டி தான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, தெரியுமா? ஓகே. ஆ, தெரியுமா இன்புட் பட்டன் பத்தி? ஃபார்ம்ல இல்ல இல்லையா? நம்ம ஃபார்ம் படிக்கலையோ HTML படிக்கும்போது? படிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அதுல ஓகே உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு நீங்க எப்படின்னா உங்களோட நேம் இருக்கும். ஓகேவா? உங்களோட நேம் என்னன்னு இருக்கும்னா, ஹசீனா அப்படின்னு நேம் இருக்குன்னா, அதுக்கு கீழ ஒரு சின்ன வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே. அந்த பாக்ஸ்ல தான் நீங்க வந்துட்டு உங்களோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. கீழ அந்த பாக்ஸ்ல வந்துட்டு உங்களோட நேம நீங்க என்டர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனா HTML கண்டிப்பா ஃபார்ம் படிச்சிருக்கணும். எப்படி ஃபார்ம் படிக்காம இருந்தோம் எனக்கே தெரியல. ஓகே. சோ ஃபார்ம் கண்டிப்பா படிச்சிருக்கணும்ல. லெட்ஸ் செக். ஓகேவா? அது தெரியாம போக்கூடாது. நான் ஒன் டைம் செக் பண்ணிட்டு, சப்போஸ் இன் கேஸ் நம்ம ஃபார்ம் படிக்கல அப்படின்னா, ஃபார்ம் அகைன் படிச்சுட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஃபார்ம் HTML ல. செக் பண்றேன். என்னோட ஷெட்யூல்ல செக் பண்றேன். ஃபார்ம்ஸ் இருக்கா? இல்ல நான் தான் மறந்துட்டேனான்னு நான் பாத்துடுறேன். ம். அதுல வந்துட்டு இன்புட்ட வாங்குறதுக்காண்டி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார்ம்ல. ஓகேவா? அந்த ஃபார்ம்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹசீனா அப்படின்னு நேம் எழுதியிருப்போம். நீங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணுவீங்க தெரியுமா? அத நினைவு வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு பேஜுக்குள்ள போறீங்க, லாகின் பண்ண சொல்றாங்க அப்படின்னாலே, இமெயில், பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இமெயில்னு மேல இருக்கும். கீழ ஒரு பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல தான் நீங்க உங்களோட இமெயில் ஐடி எழுதுவீங்க. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன எழுதியிருப்பாங்கன்னா, என்டர் யுவர் மெயில் ஐடி அப்படின்னு எழுதியிருப்பாங்களா? அந்த பாக்ஸ் தான் இன்புட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஏதோ ஒண்ண டைப் பண்ண போறோம். ஓகேவா? அது வந்துட்டு நார்மலான இன்புட் பாக்ஸ். இன்புட் பாக்ஸ்லயே நெறைய டைப் இருக்கு. ஓகே. அது நார்மலான இன்புட் பாக்ஸ். அதுல நம்ம என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட்ட என்டர் பண்ணுவோம். ஓகே. அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்புட் பாக்ஸ். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இன்புட் பாக்ஸ்ல இன்னொரு ஒரு டைப் இருக்கு. அது பேரு தான் செக் பாக்ஸ். செக் பாக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு இப்ப டிஸ்ப்ளே ஆகும். வெயிட் பண்ணுங்க. நான் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். மெனு ஐகான், மெனு டாகிள் இதையும் கமெண்ட் பண்ணிட்டு வரேன். ம். இப்ப போயிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. செக் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த செக் பாக்ஸ்க்கு நான் இப்போதைக்கு இங்க வந்துட்டு ஒரு ஐடி நேம் வச்சுக்கிறேன். மெனு டாகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நேம் வச்சிருக்கிறேன்.
வச்சுட்டு இப்ப நான் உங்க ப்ராஜெக்ட்ல போய் காமிக்கிறேன். ஓகே. இங்க நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதான் செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸ் எதுக்கு இது பண்ணுவோம்னா, நீங்க நார்மலா ஒரு செக் பாக்ஸ் செக் லிஸ்ட்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. செக் லிஸ்ட்ல இப்ப டூ யுவர் எக்ஸர்சைஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுல வந்துட்டு நீங்க அத பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணா ஒரு டிக் மார்க் வரும். இதுக்கு பேரு தான் செக் பாக்ஸ். ஓகேவா? இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு அ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்த பர்ட்டிகுலர் காலமையோ, இல்ல அந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட நீங்க டிக் பண்ணியிருக்கீங்களா? மேலா, ஃபீமேலா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? மேலா, ஃபீமேலா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டிக் பண்ணுவோம். இல்லன்னா ஒரு டாட் மாதிரி ஒரு ரவுண்ட் சிம்பிள் மாரி இருக்கும். அதுல போய் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து நான் மேல் அப்படின்னு கிளிக் பண்ணுவேன். இல்ல ஃபீமேலுக்கு டிக் பண்ணுவேன். சோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ அதுல கிளிக் பண்ணிட்டீங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் ஆ இந்த செக் பாக்ஸோட வேலை. செக் பண்ணணும். கிளிக் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் செக் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த செக் பாக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சது தானே? எஸ் மேம். ம். அந்த மேல், ஃபீமேல் அத நினைவு வச்சுக்கோங்க. ஓகே. சோ அந்த மாதிரி செக் பாக்ஸ். ஓகே. இந்த செக் பாக்ஸ்ல இப்ப நான் எனக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்றேன்னா, இங்க எனக்கு டிக் பண்ணுதா? இல்லையா? அப்படிங்கிறது தானே இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணும். ம். இப்போ எனக்கு இந்த கான்செப்ட்ட எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாம இங்க நான் செக் பாக்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இது ஒழுங்கா டிக் ஆக மாட்டேங்குது. ஓகே. இங்க ஏன் நான் சம்மந்தமே இல்லாம செக் பாக்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு எப்போ இந்த எலமெண்ட் வந்து கீழ வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது? ஒன்ஸ் நான் இத கிளிக் பண்ண உடனே தான் எனக்கு என்ன ஆகுது? அந்த எலமெண்ட் கீழ வந்துட்டு அந்த டிராப் டவுன் மெனு மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. அப்படிதானே? ஒன்ஸ் நான் இத கிளிக் பண்ண உடனே அந்த டிராப் டவுன் ஷோ ஆகுது. அகைன் நான் அந்த டிக்கை திருப்பி கிளிக் பண்ணும்போது எனக்கு டிராப் டவுன் போயிருது. ஏன்னா, நான் இங்க வந்துட்டு கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, டிக் மார்க் வந்துச்சு. அடுத்து அகைன் நான் டிக் எடுத்தோனே டிக் மார்க் போயிருச்சு. இந்த டிராப் டவுன்லாம் ஏன் ஷோ ஆகுதுன்னா, நாங்க மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்க ஷோ ஆகுது. ஆக்சுவலா அதையும் கமெண்ட் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, டிக் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு அந்த டிராப் டவுன் ஷோ ஆகுது. டிக்க எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிராப் டவுன் வந்து போயிரும். சாரி ஒழுங்கா டச் ஆக மாட்டுது. பட் வந்து கிளிக்க எடுத்த உடனே அந்த டிராப் டவுன் போயிரும். ஓகேவா? சோ, இங்க என்ன பண்ணும்னா, செக் பண்ணும். இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வந்துட்டு இங்க நமக்கு என்ன இருக்குன்னா, செக் பாக்ஸ் இருக்குல்ல. இந்த செக் பாக்ஸுக்கு பதிலா இந்த சிம்பிள நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அத வச்சு செக் பண்ண போறோம். அந்த சிம்பிள அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு செக் பண்ணி, கிளிக் பண்ணாங்கன்னா, இது வந்து டிஸ்ப்ளே ஆகணும். கிளிக் பண்ணலன்னா, டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸ கிரியேட் பண்ணிட்டு, அந்த செக் பாக்ஸுக்கு பதிலா எத ரீப்ளேஸ் பண்ண போறோம்? இந்த சிம்பிள நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அந்த சிம்பிள எத வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா, லேபிள். லேபிளுக்குள்ள அப்ப எனக்கு அந்த ஐகான இன்சர்ட் பண்ணணும்ல. அந்த ஹாம்பர்கர் ஐகான எனக்கு இன்சர்ட் பண்ணணும். அப்ப நான் அத எதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னா, லேபிளுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லேபிள் அப்படின்னு ஒரு டாக். இப்போதைக்கு லேபிள்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. லேபிள்ங்கிறது ஒரு டாக். அந்த டாக நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸுக்கு பதிலா, நான் இந்த ஹாம்பர்கர் ஐகான தூக்கி செட் பண்ண போறேன். அத செட் பண்றதுக்காண்டி தான் நான் என்ன யூஸ் பண்றேன்? இந்த லேபிள் ஐகான யூஸ் பண்றேன். சாரி லேபிள் டாக்க யூஸ் பண்றேன். அந்த லேபிள் டேக்குள்ள என்ன ஐகான் வச்சுக்கிறேன்? நான் அந்த இது பண்ணோம்ல, அந்த செக் ஹாம்பர்கர் சிம்பிள் மாதிரி அந்த 3 லைன் மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த ஐகான ஃபிக்ஸ் பண்ண போறேன். எதுக்கு பதிலா? இந்த செக் பாக்ஸுக்கு பதிலா அந்த ஐகான ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஃபார் அந்த ஐகான வந்துட்டு நீங்க வந்துட்டு இதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஃபாண்டாசம்லேருந்து நேம காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இப்படியே போட்டுறேன். ஓகே. ஓகே. இப்ப நான் இந்த ஐகான எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்டின்னா, இந்த இன்புட் செக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த செக் பாக்ஸுக்கு பதிலா இந்த ஐகான ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ, அதனால என்ன பண்றேன்னா, ஃபார் இந்த ஃபார்ல தான் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, எந்த ஐகானுக்கு பதிலா நான் இப்போ என்னோட கரண்ட் அந்த ஹாம்பர்கர் ஐகான ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்டின்னு, நம்ம இங்க தான் குடுக்கணும். எந்த ஐகானுக்கு பதிலா? இந்த இன்புட் செக் பாக்ஸுக்கு பதிலா. அதுக்கு என்ன ஐடி வச்சிருக்கோம்? மெனு டாகிள். அப்ப நான் எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறேன்? மெனு டாகிள்க்கு பதிலா இந்த ஐகான ரீப்ளேஸ் பண்ண போறேன். அதை
எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா, அத வந்து நான் ஃபார்ல எழுதிக்கணும். சோ இந்த மெனு டாகிள்க்கு பதிலா இந்த ஐகான நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். எழுதிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுக்கணும்ல. அப்பதானே இது ஸ்டைல் பண்ண முடியும் இந்த ஐகான. சோ அதனால இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் மெனு ஐகான் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகேவா? குடுத்துட்டு இப்போ வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா, அந்த செக் பாக்ஸும் டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஐகானும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பட் நமக்கு எது மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகணும்? இந்த செக் பாக்ஸுக்கு பதிலா இந்த ஐகான் அதோட பிளேஸ்ல போய் டிஸ்ப்ளே ஆகணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, மெனு டாகிள் நம்ம இங்க குடுத்துருக்கோம்ல அந்த செக் பாக்ஸுக்கு. அந்த செக் பாக்ஸுக்கு என்ன நேம் குடுத்துருக்கோம்? மெனு டாகிள்ன்னு தானே நேம் குடுத்துருக்கோம். அத டிஸ்ப்ளே நன் குடுத்துடுறேன். டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்? அந்த மெனு டாகிள் வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகாது. இத கமெண்ட் பண்ணிட்டு சோ என்ன ஆகும்? அந்த எலிமெண்ட் டிஸ்ப்ளே ஆகாது. அப்ப அதுக்கு பதிலா என்ன ஆயிருது? இந்த நம்மளோட ஐகான் அங்க போய் ரீப்ளேஸ் ஆயிருது. ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த மெனு டாகிள் யூஸ் பண்ணி அந்த மெனு டாகிள்னு ஒரு நேம் குடுத்து நம்ம இன்புட் ஐகான் ஒண்ணு செக் பாக்ஸ் வச்சோம். அதுக்கு அடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறது அந்த ஹாம்பர்கர் ஐகான். அதுக்கு லேபிள் யூஸ் பண்ணி அந்த ஹாம்பர்கர் ஐகான குடுத்துட்டு அது எதுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆக போகுதுங்கிறத ஃபார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு டாகுல கால் பண்ணோம். கால் பண்ணிட்டு எனக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆச்சு? அந்த செக் பாக்ஸும் டிஸ்ப்ளே ஆச்சு. அந்த ஹாம்பர்கர் ஐகானும் டிஸ்ப்ளே ஆச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த செக் பாக்ஸ் கட் பண்றதுக்காண்டி அந்த செக் பாக்ஸோட நேம் என்னன்னு குடுத்திருந்தோம்? ஐடி நேம் மெனு டாகுல்ன்னு குடுத்திருந்தோம். அத டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு மெனு ஐகான மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? மெனு ஐகான இப்ப நான் வந்து ஸ்டைல் பண்ண போறேன். இப்ப எதுக்கு நான் மெனு ஐகான ஸ்டைல் பண்ண போறேன்னா, மெனு ஐகான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல எங்க இருக்கு? இந்த கார்னர்ல இருக்கு. இது இப்ப எங்க இருக்கு? இந்த கார்னர்ல இருக்கு. சோ அத எனக்கு சேஞ்ச் பண்ணணும். சோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா, அத ஜஸ்ட் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, அந்த எலமெண்ட்ட டாப்ல இருந்து 50% ரைட் சைட்ல இருந்து 20 பிக்சல்ன்னு சொல்லிட்டு அத மூவ் பண்றேன். இது எல்லாமே ஸ்டைலிங் தான். சோ இது பெருசா ஒண்ணும் இல்ல. சோ வந்துட்டு ஸ்டைல் பண்ணி என்ன பண்றேன்னா, இங்க இருந்து அந்த எலமெண்ட்ட ஒரு நிமிஷம். ஓகே. இங்க இருந்து அந்த எலமெண்ட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க கொண்டு போய்க்கிறேன். எத யூஸ் பண்ணினா, இந்த ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி டாப்ல இருந்து 50% ரைட்ல இருந்து 20 பிக்சல் இதெல்லாம் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, டிரான்ஸ்லேட் ஒய் ஆக்சிஸ் அப்டின்னா, இது என்ன பண்ணும்னா, ஆ ஒய் ஆக்சிஸ்னா என்ன அர்த்தம்? டாப் டூ பாட்டம் அப்டிதானே? டாப் டூ பாட்டம்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகணும் அப்டிங்கிறது தான் -20 பிக்சல் அப்டிங்கிறத குடுத்துருக்கேன். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, டிஸ்ப்ளே நன் இதையும் டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துறணும். எதுக்கு டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுக்குறேன் அப்டின்னா, இப்ப நான் ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கிறேன். ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் வச்சோனே இது வந்து டிஸ்ப்ளே ஆகுதா? ஆகல. ஏன் அப்டின்னா, நான் இத வந்துட்டு இனிஷியலா டிஸ்ப்ளே நன் அப்டின்னு குடுத்துருக்கேன். அப்பன்னா என்ன ஆகாது? நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன் வச்சிருக்கப்போ டிஸ்ப்ளே ஆகாது. இனிஷியலா நான் அத டிஸ்ப்ளே நன்னுன்னு தான் குடுத்துருக்கேன். எப்ப எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது? ஸ்கிரீன் மினிமைஸ் ஆகும்போது மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப நம்ம அந்த மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் வேணும்னா நான் எதுக்குள்ள போணும்? மீடியா கொரீஸ்க்குள்ள போவேனா? மீடியா கொரீஸ்ல போயிட்டு, இப்ப நான் வந்து மெனு ஐகான என்ன பண்றேன்? டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்துருக்கேன். அப்டின்னா என்ன அர்த்தம்? எனக்கு மீடியா கொரீஸ்ல அந்த விட்த் வந்து கம்மியாகும்போது, 900 பிக்சல விட எனக்கு கம்மியாகும்போது, அந்த மெனு ஐகான அது டிஸ்ப்ளே பண்ணும். இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இனிஷியலா எனக்கு டிஸ்ப்ளே ஆகல. எனக்கு மினிமைஸ் ஆகும்போது மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. அப்டின்னா என்ன அர்த்தம்? இனிஷியலா நான் அந்த மெனு ஐகான நான் என்ன பண்ணியிருக்கேன்? டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபைனலா எனக்கு வந்து சைஸ் சின்னதானதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மெனு ஐகான டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்ப நான் என்னத்துக்கு போறேன்னா, அடுத்து நேவ்லிங்க்ஸ். இவ்ளோ நேரம் நீங்க பார்த்தீங்கல்ல, இத கிளிக் பண்ண உடனே உங்களோட நேம் லிங்க்ஸ்லாம் இங்க டிராப் டவுன் மாதிரி ஷோ ஆகுச்சா? இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகணும்ங்கிறதுக்காண்டி தான் இந்த நேம் லிங்க்ஸ நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இனிஷியலா நேம் லிங்க்ஸ்லாம் எப்டி இருக்கு? இப்டி இருக்கு. இதான் நேம் லிங்க்ஸ் இனிஷியலா. நான் இந்த நேம் லிங்க்ஸ் எல்லாம் எதுக்குள்ள கொண்டு வரப்போறேன்? ஒரு டிராப் டவுன்க்குள்ள கொண்டு வரப்போறேன். மினிமைஸ் பண்ண உடனே
இப்படி டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி ஒரு டிராப் டவுனுக்குள்ள கொண்டு வர போறேன். அதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நேவ்லிங்ஸ டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துருக்கேன். ஓகே. நன் டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. எப்போ அது டிஸ்ப்ளே ஆகுது நேவ்லிங்ஸ் மினிமைஸ் பண்ண உடனே? இப்படி இருக்கு. ம், ம். இனிஷியலா நன்னு, டிஸ்ப்ளே நன்னு. எப்போ அது டிஸ்ப்ளே ஆகுது? ஒன்ஸ் நான் அத கிளிக் பண்ண உடனே தான் டிஸ்ப்ளே ஆகுது. அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? இனிஷியலா நேவ்லிங்ஸ டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துருக்கேன். குடுத்துட்டு மெனு டாகிள், அதாவது மெனு டாகிள்னா என்னது? இந்த செக் பாக்ஸ். அந்த செக் பாக்ஸ யூஸ் பண்ணி தானே அது செக்குடா இருந்தா எனக்கு நேவ்லிங்ஸ் என்ன பண்ணு? டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகே. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். நீங்க கேட்கலாம். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னா எப்படி இது வந்து கீழ கீழ டிஸ்ப்ளே ஆகுது? இந்த ஐகான்ஸ் இந்த மெனு ஐட்டம்ஸ்லாம் எப்படி கீழ டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னு கேட்கலாம். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் தான். பட் நான் இங்க என்ன குடுத்துருக்கேன்? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்ன்னு குடுத்துருக்கேன். காலம்ன்னு குடுத்தா, அது என்ன ஆகும்? இந்த மாதிரி கீழ டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? சோ, நான் இப்ப என்ன யூஸ் பண்றேன்னா இங்க, மெனு டாக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நேவ்லிங்ஸ நன்னுன்னு குடுத்துட்டு, நான் இங்க வந்து ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இப்ப தான் அந்த செக் பாக்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றோம்? அதாவது அந்த செக் பாக்ஸ செக் பண்ணிட்டாங்க. கிளிக் பண்ணிட்டாங்க. டிக் பண்றோம்ல, அந்த மாதிரி இந்த எலமெண்ட்ட கிளிக் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ அந்த மெனு டாக்ல அவங்க செக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோமா? இது என்னது? சிப்லிங் செலக்டார். நம்ம படிச்சிருக்கோமா? செலக்டார்ஸ்ல படிச்சிருக்கோம். காம்பினேட்டர் செலக்டார்ஸ்ல படிச்சிருக்கோம். சிப்லிங் செலக்டார் அப்படின்னா என்ன பண்ணும்? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட்டும் ஒரு டிவ்க்குள்ள தான் இருக்கு. நேவ்லிங்ஸும் ஒரே டிவ்க்குள்ள தான் இருக்கு. அப்ப இந்த இன்புட்டும், நேவ்லிங்ஸும் யாரு? சிப்லிங்ஸ். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த செக்குடா இருந்தா, இந்த இன்புட்டோட சிப்லிங்கான நேவ்லிங்ஸ டிஸ்ப்ளே பண்ண போறேன். அப்ப சிப்லிங்க தானே நான் டிஸ்ப்ளே பண்றேன். அதனால நான் என்ன பண்றேன்னா, அந்த சிப்லிங் செலக்டாருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோமோ, அத யூஸ் பண்றோம். ஓகே. சிப்லிங் செலக்டாருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ஒரு மாதிரி அப்ராக்ஸிமேட் சிம்பிள் யூஸ் பண்ணுமா? அந்த அப்ராக்ஸிமேட் சிம்பிள் யூஸ் பண்ணி, இந்த இன்புட்டோட சிப்லிங்கான அந்த நேவ்லிங்ஸ ஆக்சஸ் பண்ணி, அந்த நேவ்லிங்ஸ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். இனிஷியலா அத டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துருக்கறத நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஓகேவா? அங்க வந்து நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்னன்னு குடுத்துருக்கேன்? காலம்ன்னு குடுத்து, அத எப்படி டிஸ்ப்ளே பண்றேன்? அப்படின்னா, பேக்கிரவுண்ட் ஒரு ஒயிட் கலர் வச்சு, நடுவுல அந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சு நான் என்ன பண்றேன்? டிஸ்ப்ளே பண்றேன். அதுக்காண்டி தான் நான் இங்க என்ன குடுத்துருக்கேன்? பேக்கிரவுண்ட் ஒயிட்டு. அதே மாதிரி விட்த் பார்த்தீங்கன்னா, எனது 100% விட்த்ல இருக்கு. பட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கு? சென்டர்ல இருக்கு. ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒவ்வொரு எலமெண்ட்டும் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்தாலும் கீழ பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் குடுத்துருக்கோம். அண்ட் தென் பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுக்குறோம். ஏன் பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுக்குறோம்? வித்தின் திஸ் டிராப் டவுன் அந்த ஒயிட் கலர் பாக்ஸுக்குள்ள அந்த எலமெண்ட்ஸ்லாம் இனிஷியலா எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க இந்த டாப் 20 பிக்சல் இதெல்லாம் நீங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க. இந்த எலமெண்ட்ஸ்லாம் இங்கன போய் பிரிண்ட் ஆகும். சோ அதெல்லாம் எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ப்ராப்பரா பிரிண்ட் ஆகணுங்கக்காண்டி டாப்லேருந்து 16 பிக்சல், லெஃப்ட்லேருந்து 0 பிக்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட்லேருந்து 0 பிக்சல் அப்படிங்கும்போது, லெஃப்ட்லேருந்து எந்த ஒரு கேப்பும் எடுத்துக்காது. இனிஷியலா என்ன எடுத்துக்கிச்சுன்னா, லெஃப்ட்லேருந்து கேப் எடுத்துக்கிட்டு. அதனால என்ன பண்ணுச்சு? இந்த எலமெண்ட்டே பிரிண்ட் ஆகுறது நமக்கு தெரியவே இல்ல. தானே? நம்மளுக்கு அந்த எலமெண்ட்டே தெரியல. அது என்ன அர்த்தம்? இங்கன போய் மறைஞ்சிட்டு இருக்கு. சோ லெஃப்ட்லேருந்து இவ்ளோ கேப் கிடக்கு. சோ அந்த கேப்ப ஃபில் பண்ணணும். அந்த கேப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் லெஃப்ட்லேருந்து 0 பிக்சல் அப்படின்னு குடுத்து, நான் என்ன பண்றேன்னா, இந்த எலமெண்ட்ட பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே. மத்தது எல்லாமே நீங்க பாக்ஸ் ஷேடோ குடுக்குறது, பேக்கிரவுண்ட் கலர் குடுக்குறது எல்லாம் அந்த டிராப் டவுன ஸ்டைல் பண்றதுக்கு தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்துமதி? எனக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணா then டவுட் வரும். ஓகே. சோ இன்னைக்கு 8:07 ஆயிடுச்சு. அகைன் நம்ம சாய் விஷ்ணி வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் வேணா நான் ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? ஓகே மேம். ம். ஓகே மேம். ஓகே. அப்போ டவுட் இல்லன்னா நம்ம செஷன் இங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஓகே மேம், தேங்க்யூ.